வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். கரூரை சேர்ந்த பாக்யலட்சுமி அவர்கள் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவர் பார்த்திங்கன்னா இவங்க நம்ம சுந்தரராஜன் ஐயாவுடைய மாணவி. இவங்க சார ஜோதிடம் ஒரு நல்ல ஒரு தெளிவான சப்ஜெக்டு. தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியும், புரியாது. பக்கத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் அது புரியும். அதனால் நம்ம சுந்தரராஜன் ஐயா பேசும்போதும், நம்ம மேகநாதன் ஐயா பேசும்போதும், அப்புறம் நம்ம பாக்யலட்சுமி அம்மா பேசும்போதும், அஞ்சுகம் அம்மா பேசும்போதும் பார்த்திங்கன்னா இவங்க பேச்சை ரொம்ப சென்சிட்டிவாக கவனித்தா மட்டும்தான் புரியும். மேலோட்டமாக கவனிக்காதீங்க, சென்சிட்டிவாக கவனிங்க. ஏன்னா இவங்களோட நான் ஒரு 4-5 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவ்வளவுமே ஜோதிட முத்துக்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முழுமுதற் கடவுளான விநாயகரின் பாதம் தொட்டு, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரின் பாதம் தொட்டு, என்னுடைய குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பாதம் தொட்டு, என் குலதெய்வமாகிய ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் பாதம் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். இப்போ நம்ம பொதுவாக ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னாக்கா நல்ல நாள் பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய கரி நாளாக இருக்கக்கூடாது, தனிய நாளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போது அந்த நல்ல நாள்லையுமே நல்ல நேரமும் பார்ப்போம். ராகு காலம் இருக்கக்கூடாது, யமகண்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம துவங்குவோம். அப்போ துவங்கும் பொழுது ஒரு டைம் ஒரு 5:55 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5:55ங்கிறது என்ன? அடுத்து 6 தொட்டுட்டு தான் அந்த நேரம் போகும் இல்லைங்களா? இப்போ இயற்கையாக 6, 8, 12ன்னு நம்ம சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானங்கள். 6ங்கிறது மருத்துவம், 8ங்கிறது விபத்து, 12ங்கிறது விரயம் இல்லைங்களா? இந்த 3ஐயும் தொட்டுட்டு தான் அந்த நேரம் கழியும். 5:55 ப்ளஸ் இல்லைன்னா 7:55, அப்புறம் 11:55. அதாவது அந்த 55 ப்ளஸ் அந்த சம்திங் என்ன டைம் வேணால் வச்சுக்கலாம். அதாவது 6 தொட்டுட்டு வரக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது 6 மணிங்கிறது ஒரு 6:02, 6:03, ஒரு 5 நிமிஷம் கழித்து போகலாம். சாயந்தரமே ஒரு 6 மணிக்கு ஒரு விஷயம் எங்கேயா கிளம்புறோன்னாக்கா அந்த 6 மணியை தவிர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம பிரயாணத்தை நம்ம தொடங்கும்போது அது நமக்கு வெற்றிகரமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதே போல் 8 தொட்டுட்டு போனாக்கா 8ங்கிறதே விபத்து இல்லைங்களா? அப்போ 8ஆம் நம்பரை தொட்டுட்டு போகும்போது நம்ம போகிற இடங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், சண்டை சாடி வர்றதோ இல்லை விபத்துகள் ஆகிறதோ இந்த மாதிரி விஷயங்களை அது தொட்டுட்டு வரும்னு சொல்லலாம். அப்போ அந்த 8 மணியை தவிர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து போகலாம். ஒரு 2 நிமிஷமாவது இருந்து அப்புறம் போகலாம். அப்புறம் 12ன்னு இருக்குது. அந்த 12ங்கிறது விரயஸ்தானம். நம்ம எங்கேயா போகிறோம், நம்மளுடைய பணம் விரயமாகும், நம்மளோட பொருள் விரயமாகும். அந்த மாதிரி விரயத்தை தொட்டுட்டு போகும்னு சொல்லலாம். அப்போ அதையும் 12 தவிர்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து போகும்போது அந்த பிரயாணம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இதில் இயற்கையாகவே செவ்வாய் ஓரையில் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னாக்கா, செவ்வாய்னாவே என்ன? விபத்துக்காரகன், மருத்துவத்துக்கு காரகன். அப்போ அவரோட ஓரையில் வெளியே போகும்போது ஏதாவது ஒரு நடக்கும்போது கூட ஒரு கல் தடுக்கி ஒரு இரத்த காயங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போகும்போது ஒரு சின்ன வீட்டில் நம்ம வீடுன்னு இருந்தாக்கா ஏதோ ஒரு மாத்திரை மருந்து வச்சுருப்போம் இல்லைங்களா? ஒரு சின்ன ஒரு மாத்திரை எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போங்களேன். அந்த விபத்தோ அந்த ஒரு எதுவுமே நமக்கு வராதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி விபத்து வந்துச்சுனாலோ இல்லை உடம்பு சரியில்லைனாலோ மாத்திரை போடுவோம் இல்லைங்களா? அப்போ ஆல்ரெடி நம்ம அந்த மாத்திரையை வச்சுருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஏற்கனவே வச்சுருக்கான், அப்போ நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நம்ம இயற்கையாக ஒருத்தவங்களோட நம்ம சண்டை போடுறோம். சண்டை போட்டுட்டு இருக்கவங்கள்ட்ட போய் மேற்கொண்டு சண்டை போட்டோம்னா என்ன ஆகும்? சண்டை வளரும். இல்லைப்பா என்னை விட்டுரு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டுட்டா கோபக்காரங்க கூட நமக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை அவங்களுக்கு கொடுத்துரும். அது போல தான் கிரகங்கள்கிட்டையுமே கிரகங்களின் காரகத்துவத்தை நம்ம நல்லபடியாக நம்ம அதை இயக்க ஆரம்பித்தோம்னாக்கா அதில் நம்ம வெற்றி காணலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இப்போ இன்றைக்கி பேச இருக்க தலைப்பு வக்ரத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். வக்ரம்ங்கிறது என்ன?
இப்போ வந்து சூரியன் நம்ம ஏனைய கிரகங்கள் அனைத்துமே சூரியனுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. மொத்தம் 9 கிரகங்கள். அதில் 7 கிரகங்கள் வந்து சூரியனுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. இந்த ராகுவும் கேதுவும் மட்டும் சூரிய சந்திராளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே மறைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த பலமும் இருக்குது. அவங்க சொல் பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது, கிளாக் வைஸில் சுற்றுது. இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. அப்போது ராகு கேதுக்கள் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ மற்ற கிரகங்கள் சூரியனோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கிரகங்கள் வக்கரமாகுதுன்னா அது எப்படி இருக்கும்? சூரியனோட கட்டுப்பாட்டுக்கு மீறி போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ குரு, சனி, செவ்வாய் இவங்க 3 பேரும் வந்து அடிக்கடி வக்ரமாகறவங்க கிடையாது. உள்வட்டக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க 3 பேருமே வந்து உள்வட்டக்கோள்கள். இவங்க 2 பேரும் சுக்கிரனும் புதனும் அடிக்கடி வக்ரமாகிறது, அஸ்தங்கமாகிறது இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்கள கணக்கு எடுத்துக்க தேவையில்லை. அப்படியே இருந்தாலும் அவங்களுடைய காரகத்துவம் குறுகிய நாள் மட்டும் பாதிக்கப்படும்னு சொல்லலாம். இப்போ இந்த குருவும் சனி பகவான், செவ்வாய் பகவான் இவங்க 3 பேர் வந்து 5 கட்டத்துக்கு மேலே இங்கே 9 கட்டத்துக்குள்ளே 8 தாண்டிட்டாவே வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. 5 கட்டத்துக்கு மேலே ஆயிட்டாங்கனாவே சூரியனோட கட்டுப்பாட்டில் அவங்க இல்லை, நான் என்னுடைய செயல்பாட்டுக்கு நான் போக போகிறேன், உங்களுடைய கட்டுப்பாட்டில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அங்கே 8 கட்டத்தை தாண்டி 8.5 கட்டம் வந்துருச்சுனாக்கா மறுபடியும் ஒரு சூரியனோட கட்டுப்பாட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வக்கரமான கிரகங்கள் எப்படி வேலை செய்வாங்க? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. இப்போ குரு பகவான்னாவே அவர் ஒரு பெரிய மனித தோற்றமுடையவர், ஒரு ஆசான், மதிப்பு மரியாதை, குழந்தைகளுக்கு காரகர், பணத்துக்கு காரகர், நகைக்கு காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் குருவுக்கு இருக்குது. அப்போ அவர் வக்ரமானா என்ன ஆவார்? அதுக்கு நேர் ஆப்போசிட்டானா முழுமையாக கெடுறாரோ இல்லையோ அந்த இப்போ குருங்கிறது ஆன்மீக தோரணையோடு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவர் வக்ரமாயிட்டார்னாக்கா ஆன்மீகத்துக்கு மாற்று கருத்தாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சனி பகவான் இருக்காருன்னு வைங்க, அவருக்கு ஒரு சில காரகத்துவங்கள் இருக்குது. சனி பகவான்னாலே சோம்பேறித்தனம் உள்ளவர், அடிமை தொழில் செய்பவர், சுறுசுறுப்பு இல்லாதவர், மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுபவர், கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அவருடைய குணநிலங்கள்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இவர் வக்ரமாயிட்டா என்ன பண்ணுவார்? இவர் வந்து நிறைய பேர்த்த பாருங்கள், சனி பகவானை வச்சு சொல்லுவாங்க, லக்னாதிபதி சனி பகவானாக இருந்தாக்கா நீங்கள் சோம்பேறியாக இருப்பீங்க, சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறவராக இருப்பார், நல்ல ஹார்ட் ஒர்க்கராக. அதாவது சனி பகவான் வக்ரமாயிட்டார்னா ஹார்ட் ஒர்க்கராக இருக்க மாட்டார், அவர் ஸ்மார்ட் ஒர்க்கராக இருப்பார். எப்படின்னாக்கா ரொம்ப வேலை செஞ்சு குறைந்த சம்பளம் வாங்குறவர் சனி பகவான். ஆனால் அவர் வக்ரமானவங்களை பாருங்கள், குறைந்த வேலையில் அப்படியே உட்காந்த இடத்துலையே மைண்டூட்டாக வேலை செஞ்சு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு கொடுத்துருன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செவ்வாய் பகவான். செவ்வாய்னாலே கோபக்காரகர், முன்கோவி. அவருக்கு வந்து வேகம் இருக்கிற இடத்துல வந்து விவேகம் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக இருக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ விவேகம் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதே மாதிரி தான் செவ்வாய் பகவானை வந்து விருச்சக லக்னமாவோ மேச லக்னமாவோ இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நீங்கள் கோபக்காரராக இருப்பீங்க, உங்ககிட்ட குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயமா இருக்கும் உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு நம்ம பலன் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவர் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், மனைவிக்கு மாற்று கருத்து பேசவே மாட்டார், அப்படி ஒரு குணாதிசயத்தோடு அவர் இருப்பார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் வக்ரமாக இருப்பாருன்னு சொல்லலாம். அப்போது அவர் வந்து சாப்பிட்டா ரொம்ப சிந்திச்சு செயல்படுறவராகவும் சுறுசுறுப்பு அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சோம்பேறித்தனங்கிறது இவருக்கு வந்துடும். இந்த செவ்வாய் வக்ரமாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலை நாளைக்கு செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு தள்ளி போடுற சூழ்நிலைகள் இவருக்கு வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மையோடு இருப்பாங்க இந்த வக்ர கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அப்போது இப்போ இதில் நல்ல வக்ரம் கெட்ட வக்ரம், இப்போ நார்மலாகவே ஒரு கிரகம் வக்ரமாயிருச்சுனாக்கா உனக்கு இந்த கிரகம் வக்ரமாயிருச்சுப்பா போச்சு அவ்வளோதான், இந்த காரகத்துவம் அனைத்தும் போச்சு, இந்த பாவகத்துவம் அனைத்தும் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பொதுப்படையாக நம்ம சொல்ல முடியாது. எந்த கிரகமாக இருந்தாலும் வக்ரமானாலும் நல்ல பலன்களை செய்யும், வக்ரம் ஆகாட்டியும் நல்ல பலன்களை செய்யும். ஆனால் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சு தான் அந்த பலன்களை நம்ம சொல்லணும். இப்போ நல்ல வக்ரத்துக்கும் கெட்ட வக்ரத்துக்கும் எப்படி வித்தியாசம் பார்க்கறதுங்கிறத ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாம். இப்போ ஒரு மேச லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4ல் செவ்வாய் இருக்கார். அப்போ லக்னாதிபதி அங்கே என்ன ஆகுறாரு? நீசமாக வராரு. இப்போ நீசகதியில் இருக்கிற அந்த செவ்வாய் வந்து வக்ரமாயிட்டா என்ன ஆவார்? அவர் வந்து மிதுனத்தை நோக்கி, அதாவது 3ஆம் இடத்தை நோக்கி அவர் போகிறாரு. அப்போது அவர் வந்து லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் வக்ரமாகி முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டுருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு அவர் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை அவருக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பலனை எடுத்துக்கணும். இப்போ அதே மேச லக்னம் செவ்வாய் வந்து 5ல் சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார்? பூர்வீகம் நல்லா இருக்கும், அது இதுன்னு நம்ம 5ல் லக்னாதிபதி இருக்கையில் நம்ம நல்ல பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ அவர் வக்கரமாயிட்டாரு என்ன ஆவார்? அவர் நீசகதியை நோக்கி போயிட்டுருக்காரு. அப்போது நீசகதிக்கு லக்னாதிபதி நீசகதிக்கு போயிட்டா என்ன ஆகும்? அவரே நீசமாயிட்டார். அப்புறம் அவரால் எந்த சுமையுமே அவரால் சுமக்க முடியாது இல்லைங்களா? அப்போது இந்த வக்ரம் வந்து கெட்ட வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நல்ல வக்ரத்துக்கும் கெட்ட வக்ரத்துக்கும் நம்ம எந்த பாவகத்தில் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அப்போ இன்னொரு லக்கணம் வச்சுக்குவோம். ரிஷப லக்கணம் வச்சுக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஆட்சி பெற்றிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆட்சி பெற்றிருந்த கிரகம் என்ன பண்ணும்? அதனுடைய காரகத்துவம் அனைத்து வந்து பழுதுபடாமல் நல்லபடியாக நமக்கு கிடைக்குன்றதை நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுவே வந்து வக்ரம் ஆயிடுச்சுன்னா என்னாகும்? அது நீசகதியை நோக்கி கன்னி வீட்டுக்கு போயிட்டுருக்கு. சுக்கிரன் வக்ரமானால் என்ன ஆகும்னா, சுக்கிரன் வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் அடைத்து லக்ஸுரி லைஃப்பையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் இல்லைங்களா? அவர் நல்லா இருந்தால் தான் நம்ம 4 பேர் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு நம்ம இருப்போம். அவர் கெட்டு போயிட்டாருனாக்கா நம்மளை 4 பேர் பார்க்கும்போது ஒதுக்கி தள்ளக்கூடிய அமைப்பில் தான் நம்ம இருப்போம்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் வக்ரமாயிட்டாரு, நீசகதி ஆயிட்டாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு லக்ஸுரி லைஃப் கிடைக்காது. கலத்திரக்காரகம்னு சொல்லக்கூடியவர் அவர். அப்போ அந்த கலத்திரத்துக்கு ஒரு கணவனாக இருந்தால் நல்ல மனைவி கிடக்கிறது ரொம்ப அரிதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதுவே அந்த சுக்கிரன் வந்து கண்ணிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வக்ரமாயிட்டா அவர் எங்கே போகிறாரு? 4ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. அதாவது நீசகதியிலேருந்து தவிர்த்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. கெட்டு போனாலும் அவர் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு அவரால் எவ்வளோ தூரம் கீழே விழுகிறாரோ அவ்வளோ தூரம் மறுபடியும் எந்திரிச்சு அவருடைய சொந்த உழைப்பால் வீடு வண்டி வாகனங்கள் அனைத்தையும் அவரே அதை செஞ்சுக்கக்கூடிய அந்த அமைப்பு அவருக்கு வரும்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இன்னொரு லக்னம் மிதுன லக்னம்னு வச்சுக்கலாம். 10ஆம் இடத்துல புதன் லக்னாதிபதி இருக்கார். அங்கே அவர் எப்படி இருப்பார்? நீசமாக இருக்கிறாரு. அப்போ அந்த லக்னாதிபதி நீசமாக இருக்கும்போது அவர் வக்ரமாயிட்டாருன்னா என்ன ஆவார்? 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ங்கிறது பாக்கியஸ்தானம் இல்லைங்களா? அப்போ அந்த பாக்கியஸ்தானம் மட்டும் இல்லை, அது அவரோட ஃப்ரெண்ட்லி பிளானட். அவர் சனி பகவான் வந்து அவரோட நட்பு கிரகம். அப்போ நட்பு கிரகத்தை நோக்கி போகிறாரு. ஒருத்தர் கெட்டு போயிட்டாரு, ஐயா நான் கெட்டு போய் நிற்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு தோள் கொடுத்து உதவுறது யார்? நம்ம ஃப்ரெண்டு தான் இல்லைங்களா? நீ கெட்டு போன நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நமக்கான அந்த நல்ல விஷயங்களை அவர் செஞ்சு கொடுப்பார். அப்போது இந்த இடத்துல புதன் வந்து வக்ரமானாலும் அந்த வக்ரத்தன்மையை தகர்த்து 9ன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் அவர் பெறுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே புதன் வந்து செவ்வாய் வீடுங்கிற மேசத்தில் இருக்காருன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல அவர் வக்ரம் ஆனாலும் நீசகதிக்கு போயிடுவார். வக்ரம் ஆகாட்டியும் பகை வீட்டில் அவர் இருக்கிறாரு. ப்ளஸ் அங்கே வந்து மார்கஸ்தானத்தில் அவர் இருக்கார். அப்போ இங்கேயும் இவர் வந்து 2 ஸ்தானத்தில் இருந்தாலுமே கெட்டது தான். அப்போ நம்ம வந்து ஒரு கிரகம் வக்கரமாயிருச்சு, அப்போ இதனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் கெட்டு போச்சு, நமக்கு கிடைக்காது அப்படின்னு மொட்டையாக நம்ம வந்து எந்த ஒரு தீர்மானத்துக்கும் நம்ம வரக்கூடாது. அது எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, எந்த பாவக அதிபதியோட காரகத்துவத்தை அது வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கலந்து ஆலோசித்து தான் நம்ம பதில் சொல்லணும். அப்படி பலன் சொல்லும்போது தான் அவங்களுக்கு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். இது ஒரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
இப்போ வந்து சிம்ம லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்தில் சூரிய பகவான் அங்கே இருக்கார், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ மகர லக்னத்தில் சனி பகவான் இருக்கார், அவர் உத்திரம் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்க இந்த சனி பகவான் வந்து வக்கரமாயிட்டாருன்னா இப்போது அந்த சூரியனுடைய காரகத்துவம் அனைத்தும் வந்து, அதாவது நாடி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க 1, 5, 9க்குள்ளார ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுனாக்கா அது நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இது நாடி ஜோதிட முறையில் இதை சொல்கிறோம். எப்படின்னாக்கா அந்த சூரியனுடைய பாதத்தில் ஒரு வக்ர கிரகம் இருந்தால், சூரியன் அது தகப்பன் இல்லைங்களா, தகப்பன் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி நம்ம ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது. அந்த காரகத்துவம் நமக்கு அந்த நேரத்தில் வக்கரமாகக்கூடிய நேரத்தில் நம்ம தகப்பனாருக்கு ஒரு கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதே போல் இன்னொரு லக்னம் பார்க்கலாம். எப்படின்னாக்கா துலா லக்னம் பார்த்துக்கலாம். இப்போ துலா லக்னத்துக்கு 7ல் வந்து கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கேது பகவான் வந்து இது இல்லை வேணாம், கரெக்ட், கிருத்திகை 1 அங்கே இருக்குது. துலா லக்னத்தில் 7ல் கிருத்திகை 1ல் கேது பகவான் இருக்காருன்னு வைங்க. அப்போது 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சுக்கிரன் கிருத்திகை 2ல் இருக்கார். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து, அவர் அந்த சுக்கிரன் வக்ரமாகி வரும்போது 2 பேரும் நேருக்கு நேராக ஒன்று சேர்ந்து வருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய கிரக யுத்தம் நடக்கும் அந்த வக்ரமாகி வரும்போது. அப்போது அந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் அந்த இடத்துல பழுதுபடும், பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு வக்கரமான கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர காரகம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பலனை சொல்லும்போது சமயோஜித புத்தியோட நம்ம பதில் சொன்னோம்னாக்கா நம்ம ஈஸியாக பலனை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டு. பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சா என்ன செய்யும், என்ன செய்யாதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நல்ல சென்சிட்டிவாக கவனிக்கணும். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்கரம் அடையிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சூரியனால் தான் ஒரு கிரகம் வக்கரம் அடையும். அதற்கான அந்த விதிமுறைகள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவங்க பேசுனது 100% சரிதான். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது அது ரிவேர்ஸில் போகும், பின்னாடி போகும். ஆனால் அதற்குள்ளார ஒரு பெரிய ரகசியம், எந்த கிரகம் வக்கரம் அடைகிறதோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை அந்த கிரகங்கள் இழந்துவிடும். இதுதான் உண்மை. அதை பாக்கியலட்சுமி அம்மாவுக்காக நான் சொல்கிறேன். இந்த கைத்தட்டலும் அம்மாவுக்கு தான். ஓகேங்களா? அம்மா அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவங்களுடைய ஒரு குட்டி ஃபேன் நான். நிறைய வந்து விரும்பி எல்லா ஜோதிடர்களுடைய பேச்சை கேட்குற மாதிரி இவங்க பேச்சையும் கேட்பேன். நான் முதல் மீட்டிங்லேயே வந்து சொன்னேன், நீங்களே இவ்வளோ இந்த போர்டு போடுறீங்கன்னா உங்களுடைய குருநாதர் எவ்வளோ போர்டு போடுவார் அப்படின்னு. ஆனால் அப்போ தான் எனக்கே தெரியும், அவர் குருநாதரும் பக்கத்தில் தான் இருந்திருக்கிறாரு. நம்ம அகத்தியர் ஜோதிட வித்யாலயா மீட்டிங்குடைய 2வது மீட்டிங்கில் எங்களுக்குள்ளார இந்த ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பான ஒரு மேடை பேச்சாளர், நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு நம்மளுடைய அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு, பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய அவருடைய குருநாதரையே நான் அழைக்கிறேன். சூரியனார் சுந்தரராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று அழைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து வக்ரம் ஆயிட்டாக்கா தன்னுடைய தாயின் அன்பு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது உண்மை. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஆனால் ஒரு பெத்த தாய் வந்து எப்படி தன்னுடைய குழந்தைக்கு வந்து தன்னுடைய அன்பை கொடுக்காம போவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது வந்து எங்கே போகுதுனாக்கா 3ஆம் இடத்தை நோக்கி போகுது. அப்போது இவருடைய இளைய சகோதரத்துக்கும் இளைய சகோதரிக்கும் தான் அந்த அம்மா வந்து இவங்களை விட ப்ரியாரிட்டி அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இவங்க மேலேயும் அன்பு இருக்கும். ஆனால் வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரமாகும் போது இந்த ஜாதகரை விட அவருடைய
இளைய சகோதரத்தின் மேலே தான் தாயாருக்கு அன்பு பாசம் தன்னுடைய வருமானங்கள் அனைத்தையும் அங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வாசகம் சொன்னது சேலம் ஆத்தூரில் சினிமா தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்கிறார். அவர்கிட்ட சொன்னேன், தனுசு லக்கணம் 3ஆம் இடத்துல, இது 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரம் வாங்கினார். உங்கள் அம்மா வந்து உங்கள் தம்பி குழந்தைய தான் தூக்கி சாப்பாடு ஊட்டும், அவங்க ஆடு மாடை தான் மேய்க்கும், அதுக்கு தான் தீனி போடும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் லட்டு ஜிலேபி கொடுத்தாலும் உங்களெல்லாம் எதுவும் பார்த்துக்காதுன்னு சொன்னேன். 100க்கு 100 சரியாக சொன்னீங்கன்னு என்னை கட்டி தூக்கி பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிட்டு எனக்கு ஒரு எங்கள் ஐட்டம் வாங்கி எனக்கு கொடுத்து அனுப்புனார். எங்கள் ஐட்டம்னா எங்கே? சரி ரைட்டு, வாங்கி கொடுத்து அனுப்புனார். அதாவது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லம். பாண்டிய மன்னன் வந்து சொன்னார், கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பு காணாத போச்சு, அதை போய் கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லி. அது வந்து இவர் கோவலன் தான் திருடிக்கிட்டாருன்னு சொல்லி அவன் மேலே வந்து கதையை கட்டி விட்டாங்க. அப்போ இவர் இவர் என்ன சொல்கிறார், பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறாரு, அந்த கோவலனை கொண்டு வா அப்படின்னாரு. இவனுங்க சிவடனுக்கு காதில் வந்து என்ன வந்தது, கொன்றுவான்னு விழுந்தது. அதனால் அவன் கொண்டாந்துட்டான். ஏன் நான் கொண்டு வான்னு சொன்னால் நீ கொன்றுவான்னு கொண்டாந்துருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால் ஜோதிடம் பேசுகிறதுல நம்ம வந்து கவனம் தேவை. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணாதுரையை வந்து நம்ம சாதாரண அண்ணாதுரைலாம் சொல்லாதீங்க. பேரறிஞருங்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அதனால் அதாவது ராமலிங்க வள்ளலாக அருப்பிரகாச ராமலிங்க வள்ளலாருன்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன அடமொழி இருக்குதோ அந்த அடமொழி கொடுத்து கூப்பிடுவது தான் சால படித்தவங்களுக்கு அழகு. அது மாதிரி வந்து பேரறிஞர் அண்ணா வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேச சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக பேசக்கூடிய மொழி வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. அதனால் இந்தியை வந்து தேசிய மொழியாக ஆக்குறோன்னு அவர் சொன்னார். யார்? பாராளுமன்றத்தில் இருக்கிறவர் சபாநாயகர் சொல்கிறார். அதுக்கு பேரறிஞர் என்ன தெரியுங்களா சொன்னார், இந்தியாவில் வந்து காக்கா அதிகமாக இருக்குதா மயில் அதிகமாக இருக்குதான்னு கேட்டார். காக்கா தான் அதிகமாக இருக்குதுன்னாரு. அப்போ காக்கா வந்து தேசிய பறவை வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார். இதுதான் சமயோசித புத்தி. அடித்தார், ஒரே அடியில் சுற்றிட்டு விழுந்துருச்சு. அப்போ இந்தியாவில் வந்து 14 மாநிலம் தான் இருந்தது. இப்போ ஏகப்பட்ட மாநிலம் ஆகிடுச்சு. அது எத்தனை மாநிலம்னா 28 மாநிலத்துக்கு பக்கமாக இருக்குன்னு சொல்லி கணக்கு. அப்போ 14 மாநிலத்தில் உண்மையாக பேசுனது, ஹிந்தி பேசுனது அதிகம்தான். அவங்க சொன்னதுக்கு உடனே சூடான பதில் கொடுத்தனால இன்னைய வரலாம் அது வந்து தேசிய மொழின்னு அவங்கள கூட ஆக்கிட்டாங்க. வந்து அது நம்மளுக்கு வந்து கடுமையான அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அது அப்படியே பெண்டிங்லேயே தான் நிற்கிது. இது மாதிரி நம்ம ஜோதிடத்துலேயும் சில இதெல்லாம் நம்ம பேசணும். இவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது அந்த 1, 5, 9 சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கல, கொஞ்சம் சர்க்கிள் விழுந்தது. சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் வந்து உத்தரம் 1ல் நிற்கிறாரு, சனி வந்து 6ஆம் இடத்துல உத்தரம் 2ல் நிற்கிறாரு. வக்கரம் வாங்கினா எங்கே போவார் அந்த சனி? உத்தரம் இது உத்தராடம் 1ஆம் பாதத்துக்கு போவார். அப்போ 1, 5, 9 வருதுங்களா? அப்போ சனியும் சூரியனும் ஒன்று சேர்ந்த மாதிரி. சனி சூரியனை கட்டி பிடிச்சிக்கிட்டா என்ன ஆகும்? அவர் வீட்டில் இவர் நேசம், இவர் வீட்டில் அவர் நேசம். அப்போ ஒரு பாதிப்புகள் கொடுக்கும். அப்போ சூரியனா தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கக்கூடிய விதி. அடுத்ததாக சிறப்பாக தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் கைத்தட்டினதை வச்சே அவங்க நல்லா பேசியிருக்காங்கிறது என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவங்களுக்கு பொன்னாடை பார்த்து சொல்லி எனக்கே அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறேன். நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் பொன்னாடை வாங்கினாலும் நம்ம குருநாதர்கிட்ட வாங்கும்போது நம்ம கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது.